வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா, சுவிஸ் நாடுகளின் தூதுவர்களை நேரில் சந்தித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. வடக்கு காணிகள் தொடர்பான வர்த்தமானி தற்காலிகமாக இடைநிறுத்தத்திற்கு சுமந்திரன் எதிர்ப்பு. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தமிழர் பகுதியில் பிறிதொரு தரப்பினரை குடியேற்றும் தேவையில்லை, அரசாங்கம் விளக்கம். புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்த அதிரடி நடவடிக்கை. கட்டுநாயக்கவில் திடீரென மூடப்பட்ட ஆடை தொழிற்சாலை, 1400 ஊழியர்களின் பரிதாப நிலை. அனுரவின் உறுதிமொழியால் லக்மாலிக்கு ஏற்பட்ட சிக்கல். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் வீட்டின் முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவ வழக்கு ஒத்திவைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அமெரிக்கா, சுவிஸ் நாடுகளின் தூதுவர்களுடன் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அந்தந்த தூதரகங்களில் சந்திப்பு நடத்தியுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன், சிரேஷ்ட சட்டத்தரணி காண்டிபன் ஆகியோர் அமெரிக்க தூதரகத்தில் அந்த நாட்டு தூதுவரை சந்தித்தனர். இதன்போது அவர்கள் தமிழ் மக்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலான நிரந்தர தீர்வு வேண்டும், வடக்கில் தமிழ் மக்களின் காணி அபகரிப்பை அரசு நிறுத்த வேண்டும் என பல கோரிக்கைகள் முன்வைத்தனர். அதன் பின்னர் மேற்படி குழுவினர் சுவிஸ் நாட்டு தூதுவரை சந்தித்து தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் எடுத்துரைத்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் தற்காலிகமாக இடைநிறுத்தும் அரசாங்கத்தின் நடவடிக்கையானது ஒருபோதும் நிரந்தர தீர்வை பெற்றுத்தராது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். காணிகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் தற்காலிக இடைநிறுத்தல் நடவடிக்கை குறித்து கருத்து முன்வைக்கும் போதே இதனை கூறியுள்ளார். மேலும் அவ்வர்த்தமானி அறிவித்தல் முழுமையாக மீளப்பெறப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் 28/3/2025 திகதியிடப்பட்டு 2430 இலக்கமிடப்பட்டு இந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகளை 3 மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராதுவிடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கடுமையான எதிர்ப்பை தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வெளிப்படுத்தியுள்ளனர். அதனை உடனடியாக மீள பெறுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர். அதனையடுத்து அவ்வர்த்தமானி அறிவித்தலில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இருப்பினும் எவரேனும் காணிகளுக்கான உரிமையை நிறுவுவதற்கு தவறும் பட்சத்தில் அல்லது காணிகளுக்கு உரிமை கோராத விடத்து அக்காணிகள் கட்டாயமாக அரசுடைமையாக்கப்பட வேண்டும் என காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 5ஆம் பிரிவில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக சிரேஷ்ட சட்டத்தரணி MS சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலைபெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, புத்தளம், நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடமத்திய மாகாணத்தில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மேல், சப்ரகமுவ, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும், வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும், திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ் மக்களின் காணிகளில் பிறிதொரு தரப்பினரை குடியேற்ற வேண்டிய தேவை எமக்கு கிடையாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மஹிந்த மற்றும் ரணில் ஆகியோரை பார்த்த கோணத்தில் எங்களை பார்க்காதீர்கள். தேசிய
தேசிய நல்லிணக்கத்தை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம் என கூறியுள்ளார். மக்களின் காணிகளை சுவீகரிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது. வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 3 உறுப்பினர்கள் எம்முடன் இருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் நாங்கள் ஏன் வடக்கு மக்களுக்கு அநீதி இழைக்கும் வகையில் செயற்பட வேண்டும்? இந்த வர்த்தமானி தொடர்பில் தமிழ் பிரதிநிதிகள் பல விடயங்களை முன்வைத்துள்ளார்கள். தமிழ் மக்களின் காணிகளில் பிறிதொரு தரப்பினரை குடியேற்ற வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. தேசிய நல்லிணக்கத்தை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம். காணி பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு 9 மாகாணங்களையும் வரையறுத்து இந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரம் பிரத்யேகமாக பிரசுரிக்கப்படவில்லை. காணி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு காணி அமைச்சு மற்றும் சுற்றாடல் துறை அமைச்சு ஒன்றிணைந்து கூட்டுப்பத்திரத்தை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளது என்று கூறியுள்ளார். நாடு கடத்தும் இறுதி உத்தரவு வழங்கப்பட்ட பின்னரும் அமெரிக்காவை விட்டு வெளியேறாமல் தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது. அதாவது அமெரிக்காவை விட்டு வெளியேறாமல் தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்தோருக்கு அதிகபட்சமாக $1.8 மில்லியன் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதோடு குறைந்தபட்சமாக $5,000 அபராதமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சுமார் 4,500 புலம்பெயர்ந்தோருக்கு மொத்தம் $500 மில்லியன் 30 நாட்களுக்குள் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கான நிதி ஆதரவும் வாழ்வாதாரமும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் இவ்வளவு பெரிய தொகையை எங்கிருந்து செலுத்துவது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மாற்று வழி இல்லாமல் கட்டாயமாகவே நாட்டை விட்டு வெளியேற வைக்கும் நோக்கத்துடன் இந்த அபராத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் அமைந்துள்ள நெக்ஸ்ட் ஆடை தொழிற்சாலை திடீரென மூடப்பட்டதால் 1,400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை இழந்துள்ளனர். இந்த தொழிற்சாலையின் நிர்வாகம் முன்னறிவிப்பு இன்றி நிறுவனத்தை மூட நடவடிக்கை எடுத்துள்ளதால் ஊழியர்கள் கடும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். தொழிற்சாலை தற்போது பூட்டப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அங்கு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறியாமல் உதவியற்ற நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி தென்னிலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளார். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் தொலவத்த தற்போதைய ஜனாதிபதி முன்வைத்த சில கருத்துக்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்கள் $1 மில்லியன் மேல் மதிப்புள்ள வாகனங்களை பயன்படுத்துவதாகவும் தான் ஜனாதிபதியானவுடன் அவற்றை ஏலம் விடுவதாகவும் கூறியதாக சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இதை சவால் செய்த லக்மாலி ஹேமச்சந்திரா ஜனாதிபதி அவ்வாறு கூறவில்லை என்றும் அவ்வாறு கூறியிருந்தால் அதை அவர் நிரூபிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதன்போது தொலவத்த ஜனாதிபதியின் அறிக்கையை தனது கையடக்க தொலைபேசியில் பிரதியெடுத்து நிகழ்ச்சிக்கு முன்னால் பகிரங்கப்படுத்தியிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் லக்மாலி ஹேமச்சந்திரா தனது சொந்த தகவலுக்காக இதுகுறித்து விசாரித்ததாகவும் ஜனாதிபதி அப்படி சொன்னால் அது சரி என்றும் கூறியுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் மட்டக்களப்பு வீட்டின் முன்னால் கடந்த 2021ஆம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கை மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் எதிர்வரும் ஜூன் 16ஆம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் திகதி ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் வீட்டிற்கு முன்னால் அமைச்சரின் மெய்பாதுகாப்பு உத்தியோகத்தர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 28 வயதுடைய பாலேந்திரன் என்ற இளைஞனொருவர் உயிரிழந்ததை அடுத்து மெய்பாதுகாப்பு உத்தியோகத்தரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்று வந்த வழக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணிகளான கமலதாஸ், சுதர்ஷன் ஆகியோர் இந்த கொலை தொடர்பாக போலீசார் உரிய விசாரணை நடத்தப்படவில்லை என தொடர்ந்து ஆட்சேபித்து வந்ததுடன் உயிரிழந்தவரின் பெற்றோரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்றுமாறு சட்டத்தரணியூடாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த விசாரணையை கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வந்த நிலையில் அமைச்சரின் வாகன சாரதியான தம்பான் என்று அழைக்கப்படும் தனுசன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் கொலை குற்றத்தின் அடிப்படையில் வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் ஜனவரி 3ஆம் திகதி கைது செய்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் குறித்த வழக்கு
மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நிலையில் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட அமைச்சரின் மெய் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மற்றும் அவரது சாரதி முன்னிலையாகிய நிலையில் நீதவான் அடுத்த வழக்கு எதிர்வரும் ஜூன் 16ஆம் திகதி என திகதியிட்டு அடுத்த வழக்குக்கு நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் தமிழ்வினின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.